நீ என்னைக்காவது தோல்வியால உடைஞ்சு போயிருக்கியா? அதுக்கு ஒரு காரணம் சொல்றேன். முருகன் எந்த கதையிலையும் எளிதா ஜெயிச்சது கிடையாது. அவர் பிறந்ததே ஒரு நெருக்கடிக்காக. தேவர்கள் எல்லாரும் தோத்து போனப்போ சூரபத்மனை எதிர்க்க யாரும் இல்லை. அப்போதான் ஒரு குழந்தை உருவாக்குற முடிவு வந்துச்சு. அவர் பிறந்த போதே ஒரு பணி இருந்துச்சு. விளையாடுற நேரம் இல்ல, தயாராகிற நேரம் மட்டும்தான். முருகனுக்கு சுகமான வாழ்க்கை இல்ல, சாதாரண குழந்தை பருவம் இல்ல. பயிற்சி, ஒழுக்கம், பொறுப்பு. நீ தோற்றதால பிரச்சனை இல்ல, நீ நோக்கம் இல்லாம வாழ்றதுதான் பிரச்சனை. முருகன் ஜெயிச்சது சக்தியினால இல்ல, தெளிவினால. உனக்கு தேவை அதிசயம் இல்ல, உனக்கு தேவை வழி. முருகன் கடவுள் மாதிரி இல்ல, முருகன் மாதிரி பொறுப்பெடுத்தா போதும். அப்போ வெற்றி தானாக வரும். ஓம் முருகா.